வணக்கம் நண்பர்களே. இன்று நான் விதியின் விளையாட்டுக்கள் என்ற தலைப்பில் பேச விழைகிறேன். எதுவும் நம் கையில் இல்லை, இருந்தும் சும்மா இருக்க முடியவில்லை. வாழ்கின்ற வாழ்க்கையில் காண்கின்ற நிகழ்ச்சிகள் ஒரு கட்டத்தில் நாம் வளர வளர தொலைந்து போன நினைவுகளாக உடனடி நிகழ்வுகள் இன்று பிறந்து காண்பதைப் போலும் எதிர்கால வாழ்க்கையில் நம் மன ஓட்டங்கள், அதனால் ஏற்படும் செயலில் மாற்றங்கள் காற்றடிக்கும் திசையில் பறக்கும் காகிதத்தைப் போல இருக்குமா? அல்லது பொறாமை, கோபங்கள் என்று சுனாமி கடலலை போல் நம் மீது தாக்குமா? அல்லது சோதனை, வேதனை, சாதனை என வெற்றி கொடி நாட்டுமா? இவை எதுவுமே இல்லாமல் அமைதி, சாந்தம், தியானம், தெய்வீகம் என தென்றலாகி வீசுமா? யார் அறிவர்? திருடன் என தெரியாதவரை நண்பராக பழகி கொண்டிருக்கின்றோம். போகின்ற போக்கில் பயணித்து கொண்டே செல்ல வேண்டிய கட்டாயத்தில் மனித இனம் செல்லுகின்றது. எதற்கு இந்த பீடிகைகள் என்னவென்று பார்ப்போமா? சராசரி மனித வாழ்வின் ஆயுட்காலம் இயற்கையின்படி 120 என கூறுவர். இது சிலர் 40, 60, 80 என கடக்கின்றனர். இதிலும் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. ஏன் இந்த வித்தியாசம்? பொதுவாக நம் முன்னோர்கள் 80லிருந்து 90 வயது வரை வாழ்ந்துள்ளார்கள். இதில் ஆரோக்கிய உடல்நிலை, மனநிலை மற்றும் சுகாதாரம் என்பவையும் அடங்கும். சிலர் 120ஐ தொட்டுவிட வேண்டுமென மெனக்கிட்டனர். தன்னை சுற்றி நிரந்தரமாக டாக்டர்கள் நியமித்து அவ்வப்பொழுது அபாய கட்டங்களில் உடனடியாக பரிசோதித்து கொண்டனர். இருந்தும் 50லேயே இயற்கை அவர்களை முடித்துவிட்டது. இப்படித்தான் மைக்கேல் ஜாக்சன் மரணித்ததை எவரும் அறிந்தது. பல மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்து அதிலிருந்து நடிப்பு தொழிலுக்கு சென்று பிற்பாடு அதிலும் தன் பணியை பாங்குற முடித்து கொண்டு தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு அணியாக ரியல் எஸ்டேட் உருவாக்கி கொண்டு அதிலும் நன்கு சிறப்பாக மேன்மை அடைந்து ஜோதிடம் போன்ற நூல்களை படித்து அதிலும் நிபுணத்துவம் பெற்று தனது உடல் அமைப்பிலும் கவனம் செலுத்தி இறுதியில் தான் நினைத்த 79ஆம் வயதில் இறக்காமல் திடீரென 75இல் இறந்த நடிகர் ராஜேஷ் அவர்களை சொல்வதா? இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடுவது போல சமீபத்தில் அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து அனைவரும் அறிந்ததே. இந்த விமானத்தில் பயணிகள், பைலட்டுகள் மற்றும் பணியாளர்கள் மொத்தமாக 242 பேர் பயணித்தனர். இதில் குழந்தை முதல் முதியவர்களும் அடங்குவர். பல கனவுகளை சுமந்து கொண்டு, எப்படி என்றால் இங்குள்ள வேலையை விட்டு விலகி கணவன், குழந்தை, குடும்பத்தோடு லண்டனில் செட்டிலாக இருந்தவர். தந்தையை பார்க்க வந்த மகள் மனைவியின் அஸ்தியை கலக்க தன் 2 குழந்தைகளை லண்டனில் விட்டுவிட்டு இந்தியாவில் வந்தவர். விமான ஓட்டுநரில் பைலட் ஒருவர் தன் தந்தை உடல்நிலை சரியில்லாத காரணமாக இதோடு இந்த வேலையை விட்டுவிட்டு அவரை பார்த்து கொள்ளப் போகிறேன் என திட்டமிட்டவர். மற்றும் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் தனது ராசியான நம்பர் 12ஆம் தேதி ஜூன் மாதம் என்று அந்த தேதியில் புறப்பட்ட அந்த தேதியிலே பயணித்து தன் மகளை லண்டனுக்கு காண சென்றவர். மேலும் தான் போக வேண்டிய விமானத்தை தவறவிட்ட காரணத்தால் இந்த விமானத்தை தேடி தேர்வு செய்து பயணித்த ஜோடிகள். இவர்களின் விதியை என்ன சொல்ல? இவர்களின் கனவுகள் காற்றோடு நெருப்போடு கலந்து மறைந்து விட்டது. இதிலும் அதிசயமாக ஒரே ஒரு பயணி விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர் எமர்ஜென்சி கேட் அல்லது ஏதோ ஒரு மூலமாக குதித்து தப்பி பிழைத்தார் என ஒரு அனுமானத்தில் கூறுகின்றனர். அவ்வாறு இருக்க முடியாது, வெடித்த அதிர்வினால் எகிரி விழுந்திருக்கிறார் என்றும் கூறுகின்றனர். ஆக எண்ணிக்கை 241 ஆகியது. இதில் இன்னொரு அதிசயம், அந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பெண் பயணி தாமதமாக வந்த காரணத்தினால் விமானத்தை தவற விட்டுவிட்டார். இதனால் இவர் உயிர் தப்பியுள்ளார். இதைவிட ஒரு கொடுமை, மெடிக்கல் ஹாஸ்டலில் விமானம் விழுந்ததுதான். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இதனைத்தான் விதி என்பதா அல்லது விதி செய்த சதி என்பதா? அதிலும் ஒரு சிலர் தப்பித்ததாக தகவல். வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை இயற்கைக்கு இணங்க மறுக்கிறது, செயற்கைக்கு பொருந்த துடிக்கிறது. ஆகாயம் கூட அமைதியை தேடுகிறதோ? அதனால்தான் இந்த சீரழிவா?
வெடித்துப்போன விமானங்கள், கருகி போன உடல்கள், நொறுங்கி போகுது இதயங்கள். இவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஜாதக கட்டங்கள், உழைப்பு, நேர்மை என்ற நம்பிக்கைகள், விஞ்ஞானம் மற்றும் பஞ்சபூத தத்துவங்கள் என பலதரப்பட்ட வகைகள், விடை தெரியாத விரோதங்கள் பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம். மொத்தத்தில் எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும் என்ற கவிஞரின் வரிகள்தான் நினைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.